ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसखितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 27. உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம் வித்தி மாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். குதிரைகளுள் அமிர்தத்திற்கான கடலை கடைந்த பொழுது தோன்றிய உச்சை ஸ்ரவா என்று என்னை அறிவாயாக. பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன். இல்லையா? அர்ஜுனன் பகவானுடைய வைபவங்களை கேட்கும்போது பகவான் தன்னுடைய வைபவங்களை இங்கே பார்த்துக்கிட்டே வர்றோம். பகவான் சொல்லிக்கிட்டே வருகிறார். இப்போ அசுரர்களும் பக்தர்களான தேவர்களும் இணைந்து ஒருமுறை பார்க்கடலை கடைவதில் ஈடுபட்டனர். அதில் அமிர்தமும் விஷமும் உண்டாயின. சிவபெருமான் விஷத்தை அருந்தினார். அமிர்தத்திலிருந்து பற்பல உயிரினங்கள் தோன்றின. அவற்றில் உச்சைஸ்ரவா என்னும் பெயருடைய குதிரையும் ஒன்று. அமிர்தத்திலிருந்து உருவான மற்றொரு மிருகம் ஐராவதம் என்னும் பெயருடைய யானை. இந்த இரண்டு மிருகங்களும் அமிர்தத்திலிருந்து உற்பத்தியானதால் மிகவும் விசேஷமானவை. இவை கிருஷ்ணரின் பிரதிநிதிகள். இல்லையா? அப்போ இங்கே நம்ம பார்க்குற எது முக்கியமானவையாக இருக்கோ அது எல்லாமே பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. இல்லையா? நீங்கள் அந்த பார்க்கடலை கடைவது அது நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைகிறாங்க. இப்போ அந்த ஒரு நிலையில் பகவான் அதிலேயே நிறைய அவதாரங்களை பகவான் எடுக்கின்றார். அது ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி கடையும் போது என்ன ஆகுதுன்னா, பார்க்கடலை கடையும் போது அமிர்தமும் வருது, விஷமும் வருது.
இப்போ அமிர்தத்திலிருந்து நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த பார்க்கடலை கடையும் போது அதிலேருந்து தான் லக்ஷ்மி தேவி வந்து வர்றாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த விஷம் வந்து வரும்போதும் இப்போ அந்த விஷத்தை வந்து என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் எல்லாமே வந்து குடித்து விடுகிறார். அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ அந்த மாதிரி அவங்க குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து கீழே வந்து சிந்துது. இப்போ அந்த விஷங்கள் எல்லாமே வந்து தேல், பாம்பு அது எல்லாமே அந்த விஷத்தை வந்து எடுத்துக்கொள்கின்றன. அது விஷப்பூச்சிகளாக வந்து மாறுகின்றது. அந்த மாதிரி அப்போ வந்து அமிர்தத்திலிருந்து இந்த மாதிரிலாம் குதிரை வருது, அதுக்கப்புறம் ஐராவதம் வருது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அதிலேருந்து வருது. இப்போ அதிலேருந்து தான் வந்து இவங்க நம்ம மருத்துவத்திற்காக தன்வந்திரி அவங்க கூட வந்து அதிலேருந்து தான் வந்து வர்றாங்க. இது ஏன்னா பகவான் வந்து சொல்லப்படுது என்னென்னா எல்லாத்திற்கும் மூல காரணம் பகவான் தான், சர்வ காரணம் பகவான் தான். அப்போ இந்த மருத்துவம் கூட அதுக்கும் மூலம் ஆதிகாரினா பகவான் தான். தன்வந்திரி அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த மருத்துவம் எல்லாமே வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, இப்போ மனிதர்களில் மன்னர் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார் இல்லையா? மன்னர், ஒரு குடும்பத் தலைவர், இப்போ வந்து ஆன்மீக குரு, இவங்க எல்லாருமே வந்து பகவானுடைய பிரதிநிதிகள். அவங்களுடைய சார்பாக இருந்து இவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போ இவங்க பொறுப்பில் இருப்பவர்களை அழைந்து எல்லாரையும் வந்து திரும்ப பகவானிடம் வந்து அழைத்து செல்ல வேண்டும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த ஸ்தானத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏனெனில் கிருஷ்ணர் இந்த அகிலத்தை காப்பது போல மன்னராக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களது தெய்வீக தகுதிகளால் தங்களது நாட்டினை காப்பாற்றுகின்றனர். குடிமக்களின் நலனை எப்போதும் எண்ணிய மாமன்னர் யுதிஷ்டிரர், மாமன்னர் பரீட்சித், பகவான் ராமர் முதலிய மன்னர்கள் தர்மத்தின் வழியில் மிகச்சிறப்பாக செயல்பட்டனர் இல்லையா? சாஸ்திரத்தில் வந்து இவங்களுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? குறிப்பாக வந்து பார்க்கும்போது யுதிஷ்டிர மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, இப்போ வந்து என்னென்னா பரீட்சித் மகாராஜா இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொல்கிறது தான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கமாக வந்து இருக்குது. அவங்களுடைய கேள்விகள் தான் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னாக்கா பரீட்சித் மகாராஜாவுக்கும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த முக்கியத்துவம் வந்து பெறுகின்றது. அப்போ வந்து முதல்ல வந்து இருந்தவங்க எல்லாமே எப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே வந்து எதுவுமே வந்து பிரிக்கப்படலை இல்லையா? ஒரு அரசாட்சியின் கீழ் வந்து எல்லாருமே வந்து நாட்டு மக்கள் எல்லாமே வந்து இருந்தாங்க. உலக பேரரசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா ராஜ ரிஷியாக இருந்தாங்க. ஒரு அரசர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கப்படி வந்து இருந்தாலும் அவங்க வந்து அது எல்லாமே வந்து அவங்க தங்களுடைய சொந்த புலன் இன்பத்திற்காக வந்து அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எல்லாமே நாட்டு மக்களின் நலனுக்காக எப்படி வந்து உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி எப்போவுமே நான் பகவானுடைய நித்திய சேவகன், நான் பகவானுடைய பிரதிநிதி, நான் பகவானுடைய சார்பாக செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து அவர்கள் வந்து செயல்பட்டார்கள். அதை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சியில் வந்து பார்க்கும்போதும் அது எல்லாமே பிரபுபாதா அதில் வந்து ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி அவங்களுடைய ஆட்சி நிலை எப்படி இருந்தது எல்லாமே வந்து வர்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நடக்கின்ற போர், அதுக்கப்புறம் வறட்சி, அதிகமான குளிர் இல்லையா, தட்பவெட்பநிலை சரியான ஒரு நிலையில் இல்லாதது, எல்லாருக்குமே வந்து பஞ்சம் இல்லையா, எல்லாருமே வந்து வியாதிகள் வருது. இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னாக்கா ஆட்சி நிலை சரியாக இல்லாததால் தான். ஒரு ஆட்சி செய்பவர் வந்தும் ராஜ ரிஷியாக இருந்து எப்படி யுதிஷ்டிர மகாராஜா, ராமர் வந்து பகவான் ராமச்சந்திர பகவான் இல்லையா, அப்போ அவங்க வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க, பரீட்சித் மகாராஜா வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அந்த மாதிரி ஆட்சி செய்யும் போது சாஸ்திரத்தில் வந்து படித்து அதன்படி வந்து அவங்க தர்மத்தின்படி அவங்க செயல்படும் போது என்ன ஆகும்னா அங்கே முதல்ல எப்படி வந்து ஒரு சீரான ஒரு நிலை இருந்ததோ அந்த நிலை வந்து இப்போ இருக்கும். ஆனால் வந்து அப்போ வந்து ஒரு அரசராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நாய் கூட வந்து நேராக அரசரிடம் வந்து முறையிடுமாமா. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்கும் அரசரோடு வந்து தன்னுடைய குறைகளை வந்து சொல்லி நிவர்த்தி செய்வதற்கான அந்த ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து யாருன்னே தெரியாது இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலையில் வந்து நம்ம இருக்கின்றோம் இல்லையா? எத்தனை பேர் வந்து உணவு இல்லாமல் வந்து இருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில் இவ்வளோ வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க. பரீட்சித் மகாராஜா வந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் யாருமே வந்து பட்டதில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது சரி எல்லா நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசருடைய கடமை வந்து தன்னுடைய மாறு வேடத்திலிருந்து போய் பார்ப்பது ஒரு அரசருடைய கடமை
அந்த மாதிரி வந்து பரீட்சித் மகாராஜா போய் பார்க்கும்போது ஒரு பசுவும் எருதுவும் அங்கே வந்து அது வந்து அழுதுகிட்டே வந்து நிற்கிது, ஒரு காலில் வந்து நிற்கிது, 3 கால் இல்லாமல். தர்மம் வந்து 3 கால் வந்து கலியுகத்தில் வந்து இல்லாமல் போயிடுச்சு, ஒரே காலில் தான் வந்து இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் பசு, பூமி தாய் வந்து பசு வடிவில் இருந்து 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இப்போ அது வந்து அவங்களுடைய உரையாடலே ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்கும். அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து முதல் காண்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது அந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கலிபுருஷன், கலியினுடைய ஆதிக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா பரீட்சித் மகாராஜா ஆட்சி காலத்தில் வந்தும் கலிபுருஷன் உள்ள நுழைய முடியலை. இப்போ கலிபுருஷனே வந்து தண்டித்து அவங்களை வந்து இதிலேருந்து வெளியேற்றுறதற்காக வந்து பரீட்சித் மகாராஜா அவங்களே வந்து வெட்டுறதுக்காக வாளையே வந்து எடுத்து விட்டார். ஆனால் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா, கலிபுருஷன் வந்து அரசரிடம் வந்து காலில் விழுந்த உடனேயே, நான் எவ்வளோ மோசமான ஒருத்தர் இருந்தாலும் தன்னுடைய காலில் இருந்து விழுந்தாங்கன்னா அவங்களை வந்து மன்னிக்க வேண்டும். இப்போ பரீட்சித் மகாராஜா அந்த ஒரு சீரிய அரசராக இருந்ததுனால கலிபுருஷனை வந்து கொல்லாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா அடுத்து வந்து கலியுகம் தான் வருது பகவானுடைய விருப்பத்தின்படி. அதனால் பகவானுடைய விருப்பத்தின் எதிராக செயல்பட விரும்பாததுனால அதை வந்து தண்டிக்காமல் மன்னித்து விட்டு விட்டார். இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ கலிபுருஷன் வந்து அரசரிடம் கேட்கும்போதும், நானும் வந்து உங்களுடைய பிரஜை, எனக்கும் வந்து இங்கே ஒரு இருக்கிறதுக்கு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ பரீட்சித் மகாராஜா வந்து சொல்கிறாங்க, எந்த ஒரு இடத்தில் வந்து மாமிசம் வந்து சாப்பிடப்படுதோ அந்த இடத்தில் நீ இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்தில் வந்து தகாத உறவு இருக்கோ அங்கே வந்து இருக்கலாம். எந்த இடத்தில் சூதாட்டம் வந்து இருக்கோ அங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மது, மாமிசம், சூதாட்டம், இப்போ தகாத உறவு. இப்போ இது 4 இடத்துலையும் வந்து கொடுக்குறாங்க. கலிபுருஷன் எல்லா இடத்துலையும் வந்து தேடினும் போது இது இல்லை, இந்த 4 விஷயம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சீரியதாக அவ்வளோ நல்ல விதமான ஆட்சியில் வந்து இருந்தது. அப்போ வந்து கலிபுருஷன் பார்த்துட்டு எனக்கு எந்த இடமே இல்லை அப்படின்னு கேட்கும்போதும், எனக்கு 5வது ஒரு இடம் வேண்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதும், சரி தங்கம் எங்கே இருக்கோ அங்கே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து கலிபுருஷன் வந்து உடனே பரீட்சித் மகாராஜா அவங்க அரசர் வந்து தங்க கிரீடம் தான் போட்டதுனால பரீட்சித் மகாராஜா தலையிலேயே கலிபுருஷன் வந்து ஏறின உடனே கலியின் ஆதிக்கம் அங்கேருந்து தொடங்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த அரசாட்சியே அழிச்சாச்சு அப்படின்னாக்கா, தர்மத்தையே வந்து தர்மத்தின் பாதையை அழிச்சாச்சுன்னா அதர்மத்தின் பாதை தான் எல்லாருமே செயல்படுவாங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து இங்கே வருது. இப்போ அந்த மாதிரி பெரிய அளவில் வந்து இங்கே கலியின் ஆதிக்கம் முழுக்கமாக சூழ்ந்துருச்சு. பரீட்சித் மகாராஜா இருக்கிற வரைக்கும் கலியின் ஆதிக்கமே இல்லை. அதனால தான் இங்கே அதர்ம செயல்கள் அதிகமாக வந்து இருக்குது. இப்போ இந்த 4 விஷயங்கள் யார் வந்து செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கலியின் ஆதிக்கம் வந்து இருக்காது. கலியுகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கலியின் ஆதிக்கம் இல்லாமல் வந்து பாதுகாப்பு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்லப்படுது தர்மத்தின் 4 தூண்கள். ஏன்னா ஒரு வீடு வந்து கட்டணும் அப்படின்னாக்கா எப்படி அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அஸ்திவாரம் பலமாக இல்லை அப்படின்னாக்கா வந்து மேலே எவ்வளோ வீடு கட்டினாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கும் வந்து நாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அஸ்திவாரம் இல்லையா, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து 4 தூண்கள் வந்து இருக்குது: தவம், கருணை, உண்மை, தூய்மை. இப்போ இந்த கலியுகத்தில் தவம், கருணை, தூய்மை 3மே இல்லை, உண்மை மட்டும் வந்து நிலைத்திருக்கு. அப்போ அந்த உண்மை என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம். அப்போ அதனால தான் வந்து சொல்லப்படுது. இப்போ நம்ம வந்து இந்த 4 விஷயங்கள் அதை தான் சில பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தினமும் 14 மாலைகள், குறைந்தபட்சம் 16 மாலைகள் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து ஜபம் செய்வது, அதுக்கப்புறம் 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை வந்து நம்ம வந்து பயிற்சி செய்யும் போதும் கலியின் ஆதிக்கம் நமக்கு இருக்காது. கலியுகத்திலே நம்ம இருக்கும்போதும் அந்த ஆதிக்கம் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா வந்து நம்ம இந்த மாமிசம் வந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கருணை வந்து போயிடுது அங்கே இல்லையா? ஒரு உயிரை வந்து கொல்வது, கருணை போயிடுது. அதுக்கப்புறம் வந்து சூதாட்டம் செய்யும்போது என்னாகுது? பொய் சொல்ல வேண்டும் இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜா வந்து எவ்வளோ தடவை வந்து சொல்லும் போதும் கிருஷ்ணர்கிட்டையும் வந்து சொல்லலை. எவ்வளோ வந்து பாண்டவர்கள், அர்ஜுனன், அவங்க பீமன் எல்லாருமே வந்து சொல்லியும் யுதிஷ்டிர மகாராஜா சூதாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேராசையினால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? எல்லா ராஜ்யத்தையும் இழந்தாங்க, மனைவியையும் வந்து இழந்தார்கள் இல்லையா? எவ்வளோ பெரிய
தூய பக்தராக இருந்தாலும், ஏன்னா தர்மத்தின் பாதையில் செயல்பட்டவர் யுதிஷ்டிர மகாராஜா. ஆனால் இருந்தாலும் பாருங்கள், இந்த சூதாட்டத்தினால் எல்லாவற்றையும் அவர் இழக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ வந்து சூதாட்டம் வந்து சொல்லும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து உண்மை இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் தகாத உறவு, தூய்மை இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து மது சாப்பிடும்போது நம்ம தவம் வந்து செய்ய முடியாது இல்லையா, கவனமான ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்படாது. அப்போ இந்த 4 நிலை வந்து நமக்கு போயிடுது. அப்போ இந்த 4 விதிகள், கட்டுப்பாட்டு விதிகள் நம்ம வந்து பயிற்சி செய்யும் போதும் ஆன்மீக வாழ்க்கை வந்து நமக்கு அஸ்திவாரம் பலமாக இருக்கணும். இப்போ அஸ்திவாரம் வந்து பலமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த கலியின் ஆதிக்கம் வந்து செயல்படாது. அப்போ வந்து என்னாகும், தொடர்ந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து முன்னேற முடியும். அதுதான். அப்போ அந்த மாதிரி வந்து இருந்தது. அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சியில் எல்லாமே வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து அரசர் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா எப்படின்னா, பொதுவாக வந்து 5 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். எப்படின்னா, பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு, ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, ஏன்னா பிராமணர்கள் வந்து பகவானுடைய தலையாக வந்து சொல்லப்படுது. ஏன்னா உடல் வந்து முழுக்க வந்து தலைதான் முக்கிய பாகமாக வந்து இருக்குது. அப்போ பிராமணர்கள் தான் வந்து தலைமையானவர்களை வந்து இருக்காங்க. ஏன்னா இங்கே மற்ற கீழே இருக்கிற சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்களுக்கு வந்து அவங்க வந்து வழி நடத்துவதற்காக அவங்க வந்து சாஸ்திரங்களை படித்து அதற்குரிய வழியை வந்து சொல்பவர்கள். அதனால் அவங்க முக்கியமானவர்கள். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து வேலைக்கெல்லாம் வந்து போக முடியாதனால அவங்களை வந்து ஒரு அரசர் வந்து பராமரிக்க வேண்டும். கண்டிப்பாக பிராமணர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா தர்மத்தின் பாதை எப்படி நடக்க வேண்டும், எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய உபதேசங்கள் எல்லாமே வந்து பிராமணர்கள் வந்து சொல்லுவாங்க. அதனால் பிராமணர்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது இல்லை. இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுதா, பிராமணர்கள்னால் யார் அப்படின்னு சொல்லி யாருன்னே நமக்கு தெரியலை. அந்த மாதிரி ஒரு நிலை. அதுக்கப்புறம் வந்து பசுக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பசுவினுடைய பால் வந்து என்ன ஆகுமாம்னா, நம்ம வந்து குடிக்க வந்து நமக்கு வந்து சத்துவ குணத்தை வந்து தருகின்றது. நம்மளுடைய மூளை திசுக்களையும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து இருக்காமல் நம்ம அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து புத்தி வந்து சரியான விதத்தில் எப்படி இந்த ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்வதற்கான அந்த ஒரு தூண்டுதலை வந்து நமக்கு கொடுக்குமாமா. இதெல்லாம் பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் பொருளுரையில் வந்து. அப்போ வந்து அதனால் பால் வந்து ரொம்ப முக்கியமானதுனால பசுவையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் இல்லையா. பகவானுக்கு பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப பிரியமானவர்கள். நம்ம வந்து மந்திரமே வந்து சொல்கிறோம் இல்லையா, கோபிராமண ஹிதாயிச்ச ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டோம். மந்திரமே வந்து நம்ம சொல்கிறோம் இது. இப்போ அதுக்கப்புறம் பெண்கள், ஏன்னா வந்து சரியான ஒரு சந்ததியை வந்து கொடுப்பதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் குழந்தைகள் இல்லையா, வருங்காலம் வந்து நல்ல ஒரு சரியாக அமைவதற்காக, அமைதியாக இருப்பதற்காக குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் முதியவர்களை பாதுகாப்பு எதுக்குன்னா, அவங்க அடுத்த பிறவிக்குரிய தன்னை தயார் கொள்வதற்காக முதியவர்களுக்கு பாதுகாப்பு. இப்போ இந்த சூழ்நிலை எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. என்னென்னா இந்த கலியின் ஆதிக்கத்தினால் அரசாட்சி முதல்ல இருந்தது எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதும் சரியான பருவ காலத்தில் சரியான விதத்தில் வந்து நடந்தது. யாருக்குமே எந்த ஒரு வியாதியும் வந்து இல்லை. அதனால் வந்து என்னாகும்னா, பூமி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால எல்லாருக்குமே தேவைக்கு அதிகமாகவே வந்து உற்பத்தி செய்தது. அதனால் யாருக்குமே வந்து பஞ்சம் அப்படின்னு சொல்லியே இல்லை இல்லையா. அதுக்காக அவங்க கடினமான உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப அதிக நேரம் வந்து அவங்களுக்கு இருந்தது. இப்போ அதனால் வந்து என்ன ஆகுன்னா, அவங்க வந்து மற்ற அவங்க தேவைக்கு அதிகமாக வந்து எல்லாமே கிடைத்ததுனால நிறைய நேரம் வந்து அவங்களுக்கு மிச்சமானதுனால அந்த நேரத்தை எல்லாமே வந்து பகவானுக்காக சேவை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். சூழ்நிலையே பாருங்கள், இப்போ எல்லாருமே தலைகீழாக மாறிடுச்சு. இதுதான் கலியின் ஆதிக்கம், எல்லா பக்கமும் சூழ்ந்துருச்சு. யுதிஷ்டிர மகாராஜா வந்து கடைசியில் வந்து துவாபர யுகத்தின் இறுதியில் வந்து பகவான் வந்து ஆட்சி முடிச்ச இதில் எல்லாமே வந்து பகவான் இந்த உலகத்தை விட்டு வந்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே கலியுகம் வந்து முழுக்க சூழ்ந்தது. அந்த அறிகுறிகள் எல்லாமே தெரிஞ்ச உடனே யுதிஷ்டிர மகாராஜா, பாண்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த உலகை துறந்து சந்நியாச உடை அணிந்து அவங்க எல்லாத்தையும் வந்து துறந்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா கலியின் ஆதிக்கம். அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருடைய மனதில் வந்து வஞ்சகம் வந்து இருந்தது. இப்போ அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலை வந்து கிடையாது. எல்லாருமே வந்து நான் ஒரு பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலை, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு நிலையிலிருந்து செயல்பட்டாங்களாமா. ஆனால் இப்போ வந்து பாருங்களேன், கடவுள் யாருன்னே புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக வந்து இருக்குது. அந்த மாதிரி ஆட்சி நிலை முழுக்க மாறிடுச்சு
ஏன்னா கலியின் ஆதிக்கம் முழுக்க சூழ்ந்ததினால் இந்த ஒரு நிலை வந்து ஏற்பட்டது. நாம் யார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து செயல்படுறது எல்லாமே அதர்ம செயல்கள் இல்லையா. எல்லாருமே எவ்வளவு தன்னுடைய தேவைக்காக வந்து எப்படி காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறாங்க. ஆனால் தேவைக்கு வந்து தேவையை மட்டுமே வந்து அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் அந்த பாதிப்பில் வந்து இருக்காங்க இல்லையா. யாருமே எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு சிறு குழந்தையிலிருந்து பெரிய கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள். இது எல்லாமே சூழ்நிலை என்ன காரணம் இல்லையா. இது வந்து யாராலையும் வந்து தெரிஞ்சிக்க முடியலை. இது எல்லாமே பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்காங்க. அதனால தான் மெயினாக வந்து பசுவதையாவது கண்டிப்பாக செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா பசுவதை செய்வதனால்தான் வந்து என்னாகுமாமா, பூமி எந்த அளவுக்கு வந்து பொறுமையை வந்து இருக்கும். அதனால தான் இந்த கடல் சீற்றம் வந்து வருது, இந்த சுனாமிகள் எல்லாமே வந்து வர்றது காரணமே அதுதானமா. ஏன்னா ஒரு உயிரை வந்து மொத்தமாக கொல்லும் போதும் என்னாகும் இல்லையா. அப்போ அதுக்கும் வந்து ஒரு சில கட்டம் தான் வந்து பூமி பொறுமையாக இருக்கும். அப்போ என்னாகும், திரும்பி நமக்கு அந்த நிலநடுக்கம், போர், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கடல் கொந்தளிப்பு, வறட்சி, இது எல்லாமே வந்து யாருக்கு பாதிப்பு, நமக்கு தான், மனித இனத்திற்கு தான் அந்த பாதிப்பை வந்து நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா மற்ற உயிரினங்களை வந்து கொல்வதினால் இல்லையா, அது கூட்டமாக கொல்லும் போதும் சில காலம் வந்து பொறுமை இழந்து பூமி தேவி நமக்கு இந்த மாதிரி ஒரு அபாயத்தை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம மேலே தான் இது சைடு, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து எழுதியிருக்காங்க. இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பொருளுரையில். இப்போ வேத இலக்கியங்களில் மன்னர் இறைவனின் பிரதிநிதியாக கருதப்படுகின்றனர். இருப்பினும் தற்போதைய யுகத்தில் தர்மத்தின் கொள்கைகள் சிதைவுற்ற காரணத்தால் மன்னராட்சி சீரழிந்து தற்போது முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தர்மத்தை கடைபிடித்த மன்னர்களின் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வந்து அப்போ ஆட்சி எல்லாமே வந்து ஒரு சிறு எறும்பு கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாமா. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ பாருங்களேன், எல்லாருமே வந்து நமக்கு வந்து யாராவது பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில் தான் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க இல்லையா. நிராதாரமான ஒரு நிலையில் தான் எல்லாருமே வந்து உணரப்படுகிறோம். ஏன் இந்த ஒரு காரணம் இல்லையா. ஏன்னா வந்து அந்த சீரிய ஆட்சி இல்லாததால் தான் இல்லையா. அவங்க சொல்லுவாங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து வருவாங்க. ஆனால் எல்லாமே பண்ணுவாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையா. எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க திரும்ப ராமராஜ்யம் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா மக்களும் வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமாக வந்து இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா எல்லாருமே வர்ணாசிரம தர்ம முறையில் வந்து தங்களுடைய கடமையை வந்து சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு அரசருடைய கடமை அதுதான். சரியாக செய்யலை அப்படின்னாக்கா தண்டனை. அதனால் எல்லாருமே கரெக்டாக தங்களுடைய வர்ணாசிரம தர்ம முறையை வந்து கடைபிடிச்சாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அந்த சூழ்நிலையே வந்து தலைகீழாக வந்து மாறிடுச்சு தான் கலியினுடைய ஆதிக்கத்தினால். ஓகே, இப்போ ஸ்லோகம் 28. ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமதுக் பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்ப சர்பானாம் அஸ்மி வாசுகி. ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் சுரபி, இனவிருத்தியாளர்களில் நான் காமதேவனான மன்மதன், சர்ப்பங்களில் பாம்பு நான் வாசுகி. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான வஜ்ராயுதம் கிருஷ்ணனுடைய சக்தியின் பிரதிநிதி. ஆன்மீக வானிலுள்ள கிருஷ்ணலோகத்தில் எப்போது வேண்டுமானாலும் பால் கறக்கக்கூடியது, வேண்டுமளவிற்கு பால் தரக்கூடியதுமான பசுக்கள் உள்ளன. அத்தகு பசுக்கள் ஜட உலகில் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவை கிருஷ்ணலோகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. சுரபி எனப்படும் அத்தகு பசுக்கள் பலவற்றை கிருஷ்ணர் பராமரிக்கிறார். அவற்றை மேய்ப்பதில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. நல்ல குழந்தைகளை தோற்றுவிப்பதற்கான காம இச்சையே கந்தர்ப்பன். எனவே கந்தர்ப்பனும் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. சில சமயங்களில் புலனின்பத்திற்காக மட்டுமே காமசுகம் ஈடுபடுத்தப்படுகின்றது. அத்தகு காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதி அல்ல. ஆனால் கந்தர்ப்ப எனப்படும் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கான காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆகும் இல்லையா. நம்ம வந்து படிக்கும்போதே வந்து தெரியுது. இது பெரிய வந்து விளக்கம் வந்து தேவையில்லை இல்லை. ஆனால் ஆன்மீக உலகத்தில் பேரே வந்து என்னென்னா கோலோகம். கோன்னா பசு இல்லையா, பசுக்களுடைய உலகம். இப்போ அந்த சுரபி பசுக்களை வந்து பகவான் வந்து மேய்க்கின்றார் இல்லையா. 9 லட்சம் சுரபி பசுக்கள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பிரபுபாதர். இப்போ ஆன்மீக உலகத்தில் வந்து இருக்குது இந்த சுரபி பசுக்கள். ஓகே, இப்போ அனந்தாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாம் அரியமா சாஸ்மி யமக சம்யமதாமகம். நாகங்களில் பல தலையுடைய பாம்புகளில் நான் அனந்தன், நீர்வாழினங்களில் நான் வருணதேவன்,
முன்னோர்களில் நான் அரியமா, நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன், பல தலைகளையுடைய நாகப்பாம்புகளில் அனந்தனும் நீர்வாழினங்களில் வருணதேவனும் சிறந்தவர்களாக உள்ளனர். இவர்கள் இருவரும் கிருஷ்ணரது பிரதிநிதிகள். மேலும் முன்னோர்களுக்கு என்று ஒரு உலகம் உள்ளது. அதனை ஆட்சி செய்யும் அரியமா என்பவரும் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். இல்லையா? நம்ம பித்ருக்கள் எல்லாமே பித்ரு உலகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். முன்னோர்கள் எல்லாமே வந்து அங்கே இருப்பாங்களாமா. எப்படி சொல்லப்பட்டனா, சில பேர் வந்து அந்த பரம்பரையிலே வந்து பிறப்பாங்களாமா. இப்போ தாத்தா எல்லாமே வந்து தன்னுடைய பேரனுக்கு வந்து அந்த குழந்தையாகவே திரும்ப வந்து அந்த முன்னோர்கள் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பவர்கள் பலர் உண்டு. அவர்களில் யமனே தலை சிறந்தவர். யமலோகம் இந்த பூலோகத்திற்கு அருகில்தான் உள்ளது. மரணத்திற்கு பின்னர் அங்கு கொண்டு செல்லப்படும் பாவிகளுக்கு யமன் பலவித தண்டனைகளை வழங்குகிறார். இப்போ யமதேவர் கூட வந்து 12 மகாஜனங்களில் ஒருவர் தர்மராஜா, யம தர்மராஜா. ஓகே. இப்போ பிரகலாதாஸ்மி தைத்தியானாம் காலக கலயதாமகம் மிருகானாம் ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பட்சினாம். தைத்திய அசுரர்களில் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அடக்கி ஆள்பவர்களில் நான் காலம், மிருகங்களில் நான் சிங்கம், பறவைகளில் நான் கருடன். திதியும் அதிதியும் சகோதரிகள். அதிதியின் மைந்தர்கள் ஆதித்யர்கள் என்றும் திதியின் மைந்தர்கள் தைத்தியர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆதித்யர்கள்னால் வந்து அசுரர்கள், தைத்தியர்கள் அப்படின்னாக்கா தேவர்கள். திதி அதிதி இல்லையா? திதிக்கு பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து தேவர்கள், அதிதிக்கு பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அசுரர்கள். 2 பேருமே வந்து சகோதரிகள். இப்போ ஆதித்யர்கள் அனைவரும் இறைவனது பக்தர்கள், தைத்தியர்கள் அனைவரும் நாத்திகர்கள். பிரகலாதர் தைத்தியர்களின் குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே மிகச்சிறந்த பக்தராக திகழ்ந்தார். அவரது பக்தி தொண்டினாலும் தெய்வீக இயல்பாலும் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக அவர் கருதப்படுகின்றார். இல்லையா? பிரகலாத் மகாராஜா வந்து அவங்கள பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ பற்பல அடக்கியாளும் சக்திகள் உள்ள போதிலும் ஜட உலகில் உள்ள அனைத்தையும் கரைத்து விடுவது காலம். இல்லையா? காலம் நான். இதில் நீங்கள் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் வந்து பார்ப்போம். விஸ்வரூபம் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவான் விஸ்வரூபத்தை வந்து காட்டின பிறகு அர்ஜுனன் வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் நான் எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம் நான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா விஸ்வரூபம் என்ன, எல்லாவற்றையும் நான் அழிப்பதற்காக இங்கு வந்து இருக்கிறேன். ஏன்னா காலம், ஏன்னா பகவானுடைய பிரதிநிதி காலம் கூட. ஏன்னா வந்து காலம் எல்லாவற்றையும் அழித்து விடும். இல்லையா? நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், ஆனால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலை. இல்லையா? நாமளே பாருங்களே, சிறு வயதில் இருந்தோம், நாமளே வளர்ச்சி பெறுறோம், ஏன்னா நம்முடைய வளர்ச்சியை நம்மளாலே பார்க்க முடியலை. இல்லையா? அப்போ காலம் வந்து பாருங்களேன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்குது. எல்லாவற்றையும் உருமாற்றம் வந்து செய்துவிடும். இல்லையா? நம்ம வந்து ஒரு இடம் வந்து பார்க்குறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்த இடம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம், என்ன ஆகும்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இல்லையா? நம்ம வந்து பேசிக்குவோம், நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்தது, இப்போ இல்லை, வேறு மாதிரி மாறிடுச்சு. இல்லையா? எப்படின்னே தெரியாது. இல்லையா? நம்மளுடைய மாற்றத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியலை. இல்லையா? சிறு வயது இருந்தோம், அதுக்கப்புறம் இளமை பருவம் வருது, அதுக்கப்புறம் முதுமை பருவம், இல்லை இது எல்லாமே வந்து மாறுது, ஆனால் நம்மளாலேயே வந்து அது பார்க்க முடியலை. இதுதான் காலம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்குது. இல்லையா? எல்லாரையும் வந்து பாருங்களேன், காலம் வந்து எந்த அளவுக்கு வந்து இழுத்துக்கிட்டு வந்து போகுது, எல்லாரையும் எப்படி கட்டுப்படுத்துது. இல்லையா? ஐயோ நான் இந்த டயத்துக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே இது செய்யணும். இல்லை நம்ம வந்து இப்போ பாருங்கள், இப்போ இதையே வந்து நம்ம பகவத்கீதை வகுப்பா அப்படின்னாலும் 1 மணி நேரம், 6:30 மணியிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் என்ன ஆகுதுன்னா காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த காலம் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக வந்து இருக்குது. ஓகேப்பா? பல மிருகங்களில் சிங்கமே மிகவும் சக்தி வாய்ந்ததும் உக்கிரமானதும் ஆகும். லட்சக்கணக்கான பறவை இனங்களில் விஷ்ணுவின் வாகனமான கருடனே மிகச்சிறந்த பறவையாகும். பவன பவதாமஸ்மி ராமக சஸ்திர பிரதாமகம் ஜஷானாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாக்னவி. தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு, ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகர மீன், பாயும் நதிகளிலே நான் கங்கை. மகர மீன் நீர்வாழினங்களில் மிக பெரியதும் நிச்சயமாக மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதும் ஆகும். எனவே மகர மீன் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். ஓகே. அப்போ கங்கை வந்து இல்லையா? கங்கை நதி வந்ததுக்கு நிறைய கதை நம்ம போன வாரம் வந்து பார்த்தோம். இல்லையா? கங்கை நதி எப்படி வந்து வந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை. அதுக்கப்புறம் வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லலாம். இல்லையா? பகவானுடைய தாமரை திருவடியிலிருந்து வருவது கங்கை நதி. ஏன்னா பகவான் வாமன தேவர்
3 அடியில் வந்து அளக்கும் போதும் ஒரு கால் வந்து மேல் உலகங்கள் முழுக்க அளக்கும்போது என்னாகுது, இதில் சத்தியலோகம் பிரம்மதேவர் இருக்கின்ற அந்த லோகத்தை வந்து பிரம்மலோகத்தை வந்து தாண்டி போகும்போது அங்கே வந்து பார்க்குறாங்க பிரம்மதேவர். என்னடா பகவானுடைய பாதம் வந்து இங்கே வருது அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவங்க கமண்டலத்திலிருந்து பகவானுடைய தாமரை திருவடியை வந்து வாஷ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பகவானுடைய பாதத்திலிருந்து பிரம்மதேவருடைய கமண்டலத்திலிருந்து பகவானுடைய பாதத்திலிருந்து பட்டு கீழே வருவது அது ஒரு கங்கை, அது வந்து கங்கை நதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கங்கை நதி இந்த பூமிக்கு வந்தது பல கதைகள் வந்து சொல்லப்படுது. இது ஒரு கதை. இப்போ சர்கானாம் ஆதிர் அந்தச்ச மத்தியம் சைவாகம் அர்ஜுன அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரவததாமகம். எல்லா படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு, விவாதிப்போனில் நான் முடிவான உண்மை. இல்லையா? ஏன்னா ஆத்மாவை பற்றிய அறிவை வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய கண்ணோட்டத்தில் தான் நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உடல் கண்ணோட்டத்தில் தான் நம்ம எல்லாரையும் வந்து பார்க்குறோம். இல்லையா? நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு நாய், இது பசு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த உடலை தான் அடையாளப்படுத்தி நம்ம பேசுகிறோம். ஆனால் பகவானுடைய கண்ணோட்டத்தில் வந்து எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இல்லையா? இவங்க வந்து என்னுடைய அப்பா, இவங்க வந்து அம்மா, என்னுடைய குழந்தை, என்னுடைய தாத்தா, பெரியப்பா. நம்மளுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த மாதிரி. பகவானுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருமே ஜீவாத்மாக்கள், அவ்வளோதான். உறவுகள் அப்படின்னு சொல்லி வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து பொய் அகங்காரத்தினால் ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு அடையாளம். அதான் இங்கே வந்து சொல்லப்படுது. இப்போ அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு. இல்லையா? பகவான் வந்து இந்த ஜடத்தையே பகவான் தொடுவதில்லை. ஜடத்திற்கு அப்பாற்பட்டவர் பகவான். பகவான் இங்கே வரும்போதும் கூட அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் செயல்படுகிறார். பௌதிகத்தில் வந்து செயல்படுவதில்லை, ஜடத்தை தொடுவதும் இல்லை. பகவான் அதான் வந்து சொல்லப்படுது. பகவான் வந்து பாருங்களே, நான் வந்து எனக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அதான் வந்து எனக்கு அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கும் போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜடப்பொருளை பகவான் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. பகவான் ஏற்றுக்கொள்வது என்னென்னா அன்பையும் பக்தியையும் தான். அன்பை தான் பகவான் சுவைக்கிறார். ஜடப்பொருளை பகவான் சுவைக்க மாட்டார். ஆனால் பகவான் இருப்பது அதற்கு மேல் இருக்கிற உன்னத தலத்தில் பகவான் இருக்கின்றார், ஆத்ம தலத்தில். இல்லையா? நாமளும் ஜீவாத்மா. பகவான் நம்மை பார்ப்பது எல்லாமே வந்து அந்த ஒரு தளத்தில் தான் நம்மை பார்க்கின்றார். நம்ம பார்க்கின்ற மாதிரி பகவான் வந்து நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நம்மை பார்ப்பதில்லை. அதான் இங்கே வந்து சொல்லப்படுது. அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு, விவாதிப்போரில் நான் முடிவான உண்மை. இல்லையா? இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், ஏதாவது ஒரு பேசுகிறோம் அப்படின்னாக்கா, பேச்சுவார்த்தை நிறைய நடக்குது அப்படின்னாக்கா, ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து இன்னும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கடைசியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரிப்பா கடைசி ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? அந்த ஒரு முடிவு டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா? அந்த முடிவு தான் பகவான் கிருஷ்ணர். பகவானுடைய அந்த முடிவு தான் வந்து பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உலகம் படைக்கப்பட்ட போது அனைத்து ஜட மூலகங்களும் முதலில் படைக்கப்பட்டன. முன்னரே விளக்கியபடி இந்த ஜடத்தோற்றம் மகாவிஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு மற்றும் சீரோதகசாய் விஷ்ணுவால் படைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இறுதியில் சிவபெருமானால் அளிக்கப்படுகின்றது. பிரம்மா 2ஆம் தர படைப்பாளி. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றின் செயல்பாடுகள் இவர்கள் பரமபுருஷரின் குண அவதாரங்கள் ஆவர். எனவே மொத்த படைப்பிற்கு ஆரம்பமும் மத்தியும் இறுதியும் அவரே. இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இதில் சதுஸ்லோகி பாகவதத்திலையும் பகவான் வந்து பிரம்மதேவருக்கு சொல்லும் போதும் இதே தான் வந்து சொன்னாங்க. இந்த படைப்பிற்கு முன் நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த ஜட உலகமும் இருக்கவில்லை, ஜட இயற்கையும் இருக்கவில்லை, இந்த பிரபஞ்சம் இருக்கவில்லை, பிரம்மா கூட இல்லை, யாருமே இல்லை படைப்பிற்கு முன். இப்போ எல்லாமே அழிக்கப்பட்ட பிறகும் பகவான் மட்டும்தான் இருந்தார். இப்போ நடுவும் இருப்பதும் பகவான் தான். பகவானுடைய சக்திகள் தான் எல்லா இடத்துலையும் இருந்து இருக்கின்றது. அப்போ வந்து உண்மையில் என்னென்னா, நாமளும் ஜீவாத்மா தான். பகவானுடைய இன்பத்திற்காக நாம் ஒத்துழைக்க வேண்டியவர்கள். ஆனால் வந்து நம்ம பகவான் மாதிரி அனுபவிக்கணும். ஒரு சுதந்திரம் நமக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம சரியாக உபயோகிக்கும் போது நான் வந்து உண்மையான சொரூப நிலையிலிருந்து நான் செயல்படுவேன். இதை வந்து நம்ம தவறாக வந்து உபயோகிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு உலகம் தேவைப்படுது, ஒரு உடல் வந்து தேவைப்படுது. இப்போ அந்த உடல் தான் 84 லட்சம் வகையான உயிரினங்கள். இப்போ அதுக்காகத்தான் வந்து இங்கே இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம அனுபவித்து திரும்பி நம்முடைய உண்மையான நிலையை புரிந்து கொண்டு திரும்பி நம்முடைய
உண்மையான சொரூப நிலைக்கு போகிறதற்காக ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜட உலகம். அதுக்கு தகுந்த மாதிரி யார் செயல்படுறாங்களோ பகவான் இந்த படைப்பின் நோக்கத்தின்படி நோக்கத்திற்காக நோக்கத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவங்களுக்கு பகவான் ததாமி புத்தியோகம் தான் தந்து நமக்கு உதவுவார். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும்னா இந்த முக்குணங்களிடையே மாயாசக்தியின் மூலமாக நாம் இங்கே பந்திக்கப்படுகிறோம். காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறோம், கர்மம் குணத்தினால் நாம் இந்த மாதிரி கட்டுப்படுத்தப்படுகிறோம். இதுதான் நம்முடைய நிலை ஏற்படுது. ஆனால் இது நம்மளுடைய உண்மையான நிலை கிடையாது இல்லையா? யாருமே இங்கே நினைக்கிறது இல்லை நான் இங்கே துன்பப்படுறேனே, எனக்கு தான் இந்த கஷ்டம் வருது, எல்லாருமே இந்த கஷ்டம் இருக்குது, இதுதான் நம்முடைய நிலையா அப்படின்னு சொல்லி யார் யோசிக்கிறாங்களோ இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? அப்போ அதுதான் அவங்களுக்கு தான் இந்த பகவத்கீதை புரியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா பேசும்போது என்கிட்ட நான் பேசுகிற வரைக்கும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, எல்லாருக்குமே இந்த மாதிரி கஷ்டம்தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இதுதான் நிலை, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இப்படி தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மனதில் இந்த மாதிரி பதிய வச்சுட்டாங்க. ஓ இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னாக்கா, இந்த நிலையிலிருந்து நான் அப்பாற்பட்டவன், இந்த சூழ்நிலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. பாருங்கள், கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? ஆனால் ஆத்மா இந்த உடலில் மாட்டிகிட்ருக்கு. ஆனால் உண்மையிலே ஆத்மா இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்காகவே இல்லை. ஆத்மாவினுடைய நிலையே ஆனந்தமயோபியாசாத், எப்போவுமே ஆனந்தமாக இருப்பது தான் இந்த ஆத்மாவுடைய நிலையே. ஆனால் நாம் என்ன ஆச்சுன்னா இந்த உடல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா? இந்த உடல் எப்படின்னா சரீரா அவித்யாஜால், அவித்யானா அறியாமை. இந்த உடல் தான் மொத்த உடலே அறியாமையின் இருப்பிடமாக இருக்குது இல்லையா? உடல் மெயினாக எதனால் செய்யப்பட்டு இருக்குது இல்லையா? என்னது? உடல், சதை, ரத்தம் இல்லையா? நம்ம வேஸ்டேஜ் போகுது இல்லையா? மலம், மூத்திரம், சீல், இதுதான் இதனால் செய்யப்பட்டது இந்த உடல் இல்லையா? சில பிரபுபாதர் தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கு இருக்கும், படிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் படிக்கலைன்னா அது கண்டிப்பாக அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும், ரொம்ப முக்கியம், ரொம்ப நம்ம பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேதா பேஸில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது தன்னை அறியும் விஞ்ஞானம். இங்கிலீஷில் த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன புத்தகம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். இப்போ அதில் சில பிரபுபாதர் செகண்ட் சாப்டரில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஒரு பெண் ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ அந்த பெண்ணை பார்த்துட்டு ஒரு ஆண் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே சொன்ன உடனே அந்த பெண் நல்ல புத்திசாலியாக இருந்ததுனால அந்த பெண் நான் எனக்கு அடுத்த வாரம் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, இதே நேரத்தில் அடுத்த வாரம் நீங்கள் வாங்க, இதே நாளில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி அந்த நபர் போயிட்டு அடுத்த வாரம் அதே நேரத்தில் அங்கே வரும்போதும் அங்கே ஒரு பெண் பார்க்கவே ரொம்ப ஒரு வயதான ஒரு பெண் அங்கே இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஒரு பெண் இருந்தா இல்லையா, இப்போ அந்த பெண் எனக்கு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அவங்க இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, நான் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லி. நீங்களா? நீங்கள் இல்லை, அந்த பெண் ரொம்ப அழகாக இருந்தா, நான் அவளை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அதே பெண் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இவ்வளோ மாற்றம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்னுடைய அழகை நான் ஒரு ரூமில் ஒரு பாத்திரத்தில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. என்னாச்சுன்னா அந்த பெண் அந்த பேதி மாத்திரை அவங்க சாப்பிட்டு அவங்க முழுக்க அந்த மலம் கழித்து அதுக்கப்புறம் வாந்தி எல்லாமே எடுத்து அந்த பாத்திரத்தில் ஒரு வாரத்தில் இருக்கிறத சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் என்னுடைய அழகு, இதுதான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சில பிரபுபாதர் இது அந்த தன்னை அறிவிங்கான 2வது அத்தியாயத்தில் எழுதுனாங்க. இப்போ இந்த உடல் ஏன்னா இந்த உடலில் இந்த ஆத்மா இருக்கிறனால தான் மதிப்பு இல்லையா? ஒரு ஜடப்பொருள் இன்பத்தை அனுபவிக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த ஜடப்பொருள், இந்த ஜட உடல் எப்படி சொல்லப்படுது? ஜட உடல் தான் சொல்லப்படுது இல்லையா? எந்திரம், ஜட உடல் என்னும் எந்திரத்தை நான் இயக்குகிறேன், எந்திராரூடானி மாயையா அப்படின்னு தான் பகவான் சொல்கிறாங்க 18வது அத்தியாயத்தில்.
இப்போ இந்த உடலில் ஆத்மா உயிர் இருக்கிறனால தான் இந்த உடலே இயங்குது இல்லையா. உடல்லேருந்து உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடல் வந்து எதுவுமே இல்லை இல்லையா. ஒரு மகாராஜ் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இந்த உடல் வந்து ஒரு கட்டை தான். நான் வந்து காலேஜில் படிக்கும்போது எனக்கு வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இவங்க எங்களுக்கு டீன் சார் வந்து வந்தாங்க. இப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ தான் வந்து கரண்ட்லாம் வந்து உயிரை வந்து இது பண்ணுறாங்க இல்லை எரிக்கிறாங்க. முதல்லலாம் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த விறகு எல்லாமே இந்த இதெல்லாமே கட்டை எல்லாமே வச்சு அடுக்கி வச்சு தானே வந்து அந்த வரட்டி எல்லாமே சாண வரட்டி தானே வச்சு தான் எரிப்பாங்க இல்லையா. ஆனால் அப்போ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டை மேலே அந்த பிணம் வந்து படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு சூடம் வைத்து அவங்க வந்து சுற்றியிலே வந்து 3 தடவை சுற்றி வந்து சூடை மட்டும் வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்களாமா. அது வந்து எரியாது, கண்டிப்பாக வந்து எரியாது. அப்போ வந்து அவங்க காலேஜில் படிக்கும்போது அந்த சார் வந்து எங்களுக்கு வந்து விளக்குறாங்க. அவங்க நின்று பார்த்தாங்களாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும், அப்போ வந்து இந்த உடல் வந்து உடல்லேருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னாக்கா, இப்போ இந்த உயிர் வந்து இந்த உடல் வந்து என்னென்ன வெறும் கட்டை தான். இந்த உயிருக்கு எதுக்கு வந்து ஹரே கிருஷ்ணா யாரோ ஜாயின் வந்து நிற்கிது, ஆனால் உள்ளே தெரியலை. ஓகே, ஒரு செகண்ட் இருங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஓகே, அப்போ அந்த மாதிரி வந்து வியூ தெரிய மாட்டேங்குது. ஹரே கிருஷ்ணா. சரி, அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கட்டையை இதில் உடல் வந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த கட்டை மாதிரி ஆகணும்ல, அவங்க கையை வந்து உடைக்கிறாங்களாமா. கையை உடச்சி திரும்ப அதை மேலே வைக்கிறாங்க. காலையும் வந்து உடைக்கிறாங்களாமா. உடச்சி அதுக்கப்புறம் அந்த ஒன்றாமே சேர்த்து கட்டுறாங்களாமா. ஏன்னா வந்து அந்த கட்டாமல் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு வந்து அந்த எரிக்கும் போது என்ன ஆகுமாமா, கால் மேலே வந்து அது மேலே தூக்கிட்டு வந்துருமாமா. அவங்களால அது வந்து எரிக்க முடியாததுனால அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி மொத்தமாக சேர்த்து ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நிறைய விறகு எல்லாமே வச்சு தான் எரிப்பாங்களாமா. பாருங்களேன், இந்த உடலுக்கு மதிப்பு அதுதான், அவ்வளோதான். அம்மா வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற சின்ன ஆன்ம பொறி, அந்த ஆன்ம பொறி இருக்கிறனால தான் இந்த உடலுக்கே வந்து மதிப்பாக வந்து இருக்குது. ஆனால் அந்த ஆன்ம பொறிக்கு வந்து யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த உடலுக்கு தான் நம்ம வந்து மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் இந்த உடல் என்றுமே நமக்கு வந்து எல்லா புலன்கள் நமக்கு துன்பத்தை மட்டும்தான் வந்து கொடுக்கின்றது இல்லையா. யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு இந்த என்னுடைய புலன்கள்னால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இல்லையா. கண்டிப்பாக ஒவ்வொரு புலன் நமக்கு துன்பத்தை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கு, எதுவுமே கொடுக்கல. நம்ம கொஞ்சம் வந்து சிந்தனையை வந்து பார்த்து நம்ம புத்தியை உபயோகிக்கும் போது, இன்றைக்கி தான் நான் வந்து படித்தேன், ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பொருளுடைய பிரபுபாதர் வந்து எழுதுகிறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் சிந்தனை செய்து நான் ஏன் இங்கே துன்பப்படுறேன், துன்பம் வந்து எல்லாருக்குமே எனக்கு இந்த துன்பம் தானா, இதுதான் என்னுடைய நிலையா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் புத்தியை உபயோகிக்கும் போதும் கண்டிப்பாக இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி நமக்கு வந்து இருக்குது, பயன்படுத்தி கொள்ள முடியும் நம்ம புத்தியை கொண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ பாருங்கள், ஜடப்பொருள் கண்டிப்பாக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த உடலில் அந்த ஆன்ம பொறி இருப்பதனால்தான் இந்த உடலுக்கே மதிப்பு இல்லையா. அப்போ அந்த ஆன்ம பொறியிலிருந்து தான் நமக்கு வந்து உணர்வு வந்து வருது. அப்போ இந்த உடலுக்கு உணர்வை அளிக்கின்ற மதிப்பு அளிக்கின்ற அந்த ஆன்ம பொறிக்கு தான் வந்து நாம் அந்த மதிப்பு வந்து நமக்கு தர வேண்டும் இல்லையா. கொஞ்சம் சிந்தனை வந்து பார்க்கும்போது தெரியும், நான் இந்த உடலில் இருந்து வேறுபட்டவன், நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி உணர்கிற வரைக்கும் வந்து நமக்கு வந்து உடல் தளத்தில் தான் நம்ம செய்யப்படுவோம், புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. அப்போ வந்து நான் ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கதை சில பிரபுபாதர் வந்து திரும்ப வந்து சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்கிற அந்த ஒரு கதை என்ன அப்படின்னாக்கா வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க இந்த கதை, நம்மளும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பாட்டி வந்து ஒரு கிளியை வந்து வளர்க்குறாங்க கூண்டில்.
இப்போ இந்த மாதிரி வந்து வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கிளிக்கு வந்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது, எங்கே போனாலும் வந்து அந்த கிளியை வந்து சாப்பாடு கொடுக்கறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா வந்து பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாளில் என்ன ஆகுதுன்னா, ஆனால் ரொம்ப பிரியமான கிளி இல்லையா, ரொம்ப பிரியமான கிளினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த கிளிக்கு வந்து நம்ம தங்க கூண்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க போய் தங்க கூண்டு வந்து இந்த கிளிக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொண்டு வந்து இது பண்ணும்போது அப்போ எல்லா இடத்துலையும் அந்த தங்க கூண்டில் கிளியை தூக்கிட்டு போகும்போது பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ தங்க கூண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூண்டை பற்றி வந்து விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க கிளியிலிருந்து மாற்றப்பட்டு அந்த கூண்டின் மேலேயே கவனம் வந்துருச்சு. இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து அந்த கூண்டை தான் விசாரிக்கிறனால அந்த கூண்டை வந்து துடைக்கிறது, எந்த தூசியும் வராமல் திரும்ப திரும்ப பாதுகாப்பது, அதையே பார்த்துக்கிட்டே இருக்குது. உள்ள கிளி கத்துது, கிளியை மறந்துட்டாங்க. அந்த கிளி கத்தி கத்தி இறந்து போயிடுச்சு. அது நம்மளுடைய நிலையும் அதே தான் இல்லையா. நாமளும் அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டு வெளியே அந்த பாட்டி எப்படி அந்த கூண்டை தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அமைந்த வெளிப்படையாக இருக்கின்ற அந்த உடலுக்கு தான் அந்த நம்ம வந்து மதிப்பை கொடுத்ததினால் உள்ளே இருக்கிற ஆத்மாவை வந்து நம்ம மறந்துட்டோம். அப்போ அதுதான் நம்முடைய ஒரு நிலை இல்லையா. இன்னொரு கதையும் வந்து சொல்லப்படும். ஏன்னா ஒரு ராஜாவுக்கு வந்து 4 மனைவிகள் வந்து இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து என்ன ஆகும்னா நம்ம திரும்ப திரும்ப வந்து நினைவுபடுத்தி கொள்ளணும். ஏன்னா ஒரே விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை. இதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி விளக்கும் போது என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பக்தரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு யாரோ ஒருத்தர் வந்து அவங்க வந்து உபன்யாசம் கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் கேட்குறாங்களாமா. இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது பிரபுபாதர் வந்து கேட்குறாங்க, எங்கே அந்த பக்தர் அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து சொல்கிறீங்க, உடல் அல்ல ஜீவாத்மா, உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காதனால வேறு ஒரு ஸ்பீக்கர் வந்து வேறு ஒரு பேச்சாளர் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாங்களாமா. இப்போ வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த பக்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து அங்கே போய் கேட்குற அப்படின்னு சொல்லும் போதும், நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க, நான் உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ உணர்ந்தையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உணரலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உணர்ற வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இரு. அதுதான் அப்போ வந்து நம்ம எவ்வளவு தான் கேட்டாலும் நம்ம அந்த உணர்வு நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தளத்தில் நம்மளால் வர முடியலை இல்லையா, புரிந்து கொள்ள முடியலை. நம்ம தத்துவ ரீதியாக தான் தெரிஞ்சுக்கிறோம் உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முழுமையாக இன்னும் உணரலை இல்லையா. அப்போ உணர்ற வரைக்கும் வந்து நம்ம வந்து இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, ஒரே விஷயமாக இருந்தாலும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு வந்து 4 மனைவிகள் இல்லையா. இப்போ அந்த மனைவியில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மனைவி வந்து எங்கே போனாலும் வந்து ரொம்ப அலங்கரித்து எங்கே போனாலும் அந்த மனைவியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு மனைவி கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நம்பிக்கையாக எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து வைப்பாங்க. 3வது மனைவிக்கு வந்து என்னென்னா, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கணும், முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட தான் ஆலோசனை வந்து கேட்பாங்க. 4வது மனைவி வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி வந்து நாட்கள் வந்து போகுது. கடைசியில் வந்து மரணம் வரும்போதும் இப்போ அந்த முதல் மனைவி வந்து கூப்பிட்றாங்க, நான் வந்து இப்போ வந்து என்னுடைய மரண நேரம் வந்து நெருங்கிடுச்சு, இப்போ நீ வந்து என்னென்னா நீ எங்கே போனாலும் நான் வந்து உன்னை வந்து அழகுபடுத்திட்டு தான் கூட்டிகிட்டு போவேன், அதனால் வந்து நீ என்ன பண்ணுன்னா நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் இருக்கும்போது நான் வந்து உங்களோட வந்து வருவேன், நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மனைவி. அரசருக்கே வந்து ரொம்ப இதாகிடுச்சு. சரி 2வது மனைவி வந்து கூப்பிட்றாங்க, சரி நீ எது இருந்தாலும் எல்லாமே வந்து உங்ககிட்ட தானே நான் நம்பிக்கையாக கொடுத்து வச்சேன், நீ வந்து என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நான் வேறொரு நபர்கிட்ட வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க. இப்போ 3வது மனைவி வந்து கூப்பிட்றாங்க, சரி எது இருந்தாலும் நான் உங்ககிட்ட தானே ஆலோசனை வந்து கேட்பேன், மரண சமயத்தில் நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் சொல்ல முடியும், உங்களோட நான் வர முடியாது. இப்போ 4வது மனைவியை வந்து அவங்க எவ்வளவுமே கண்டுக்கலை. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, கூப்பிடவே இல்லை. அதனால் இருந்தாலும் அந்த 4வது மனைவி ஓடி வந்து நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அரசருக்கே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு நாள் கூட அந்த மனைவி வந்து கண்டுக்கலை. ஏன்னா ரொம்ப மெலிந்து எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப மெலிந்து ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு அவல நிலையோடு இருக்காங்க. ஆனால் அந்த மனைவி வந்து நான் உங்களோட வர்றேன், நீங்கள் மரண சமயத்தில் நான் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எதோட ஊமைப்படுத்தப்படுதுன்னா, முதல் மனைவி வந்து எங்கே போனாலும் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது வந்து நம்முடைய உடலை வந்து சொல்லப்படுது இல்லையா. நம்ம எங்கே போனாலும் வந்து இந்த உடலை வந்து ரொம்ப அழகாக வந்து அழகுபடுத்திட்டு போவோம். ஆனால் மரண சமயத்தில் இந்த உடல் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது
ரெண்டாவது மனைவி வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா வந்து எல்லா நம்பிக்கையும் வந்து நம்ம நம்பிக்கை எதில் வைக்கிறோம் இல்லையா, பணத்தில் தான் வந்து வைக்கிறோம். இப்போ வந்து அது எப்படி சொல்லப்படுதுன்னா லக்ஷ்மி தேவி சஞ்சலா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து அவங்க என்னென்னா ஒரு சில கட்டத்தில் ஒரு நபர்கிட்ட வந்து இருப்பாங்க, அடுத்த கட்டத்தில் வேறொரு நபர்களுடைய கைக்கு மாறி போயிடுவாங்க இல்லையா. நமக்கு அனுபவம் வந்து இருக்குது இல்லையா. பணம் வந்து நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதில்லை. இப்போ அந்த மாதிரி வந்தும் அது வந்து நமக்கிடம் வந்து இருக்காது. அது ரெண்டாவது மனைவி. இப்போ மூன்றாவது மனைவி வந்து என்னென்னா வந்து நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் இருக்கும்போது நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உதவி செய்வாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. மரண சமயத்தில் அவர்கள் நமக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இல்லை ஒவ்வொருவருக்கும் இந்த 4 மனைவிகள் இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3 மனைவியை தான் இதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். 4ஆவதாக ஒரு மனைவி உள்ளே இருக்கின்ற பரமாத்மா அவங்களுடைய வழிநடத்தலின்படி நாம் செயல்படுவதற்கு நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நமக்குள்ளே இருக்காங்க. எந்த உடல் எடுத்தாலும், எங்கே போனாலும், எந்த ஒரு அணுவில் இருந்தாலும், எந்த ஒரு உயிரில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு 84 லட்சம் வகையான உயிரினங்களிலும் எந்த உடலை எடுத்தாலும் பரமாத்மா நம்ம கூடையே துணையாக வருகிறார். நமக்கு நித்தியமாக இருக்கின்ற துணை வந்து பகவான் தான். அந்த பரமாத்மாவை வந்து நான் மறந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் பகவான் வந்து என்னென்னா ஒரு கட்டத்தில் இந்த ஜீவாத்மா என்னை நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நமக்காக பரமாத்மா வந்து காத்துட்ருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பகவானை வந்து பக்கம் நாம் திரும்புவதில்லை. எப்படி சொல்லப்படுதுன்னா சைத்தன்ய சரிதாமிரத்தில் பகிர் அந்தர்முக பகவானிடமிருந்து நம்ம முகத்தை வந்து திருப்பிகிட்ருக்கோமாமா, திரும்பி நம்ம பார்க்கல பகவானை. அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நம்ம இருக்கின்றோம். இன்னொரு கதை வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மரக்கிளையில் அந்த மரக்கிளை கூட வந்து முறிந்து விழுகின்ற ஒரு நிலையில் வந்து இருக்குது. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து மேலே வந்து ரொம்ப கடுமையான இது எந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா பாம்பு வந்து தொங்குது, விஷப்பாம்பு தொங்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து கொடிய மிருகங்கள் வந்து கீழே நிற்கிது. கீழே வந்து ஒரு தண்ணி இருக்குது, அதில் முதலெல்லாம் வந்து இருக்குது. பக்கத்தில் வந்து பார்க்கும்போதும் சிங்கம், புலி அந்த மாதிரி ஒரு மிருகங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கிளை அவங்க கையில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் இந்த கிளை முறிஞ்சு விடலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை எலி ஒன்று போகுது, கருப்பு எலி வந்து ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்சரோடு நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கதையை. இப்போ அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து ஒரு மேலேருந்து ஒரு தேன் கூட்டிலேருந்து ஒரு சின்ன ஒரு தேன் துளி, ஒரு துளி மட்டும் அப்பப்போ விழுகுது. பக்கத்திலே பரமாத்மா வந்து இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டே. ஆனால் வந்து அந்த நபர் வந்து கிளை எப்போ வேணாலும் விழுகலாம் இல்லையா. இது எல்லாத்துக்குமே எப்படி ஓமானப்படுத்துது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இரவு பகல் இல்லையா வந்துக்கிட்டே இருக்குது. காலம் வந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டே இருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் வந்து நம்மை வந்து பாதுகாப்பவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து முழுமையாக அவர்கள் நம்மை ஏமாற்றுபவர்கள் இல்லையா. அப்போ மேலே வந்து பாம்பு இருக்குது, எப்போ வேணாலும் கொத்தலாம் இல்லையா. கீழே வந்து முதலை வந்து இருக்குது, அந்த கிளையிலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா முதலை வந்து விழுங்கிடலாம் இல்லையா. மரணத்தின் பிடியில் வந்து நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோம். ஆனால் அது தெரியாமல் ஒரு துளி தேன் விழுகுது, அதுதான் இன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பௌதிக உலகம் இந்த மாதிரி ஓமானப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த படத்தை வைத்து வெள்ளை எலி கருப்பு எலி போகுதுன்னா இரவு பகல் வந்து போகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம சிக்கிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு வந்து தெரியலை. ஆனால் பக்கத்திலே பரமாத்மா இருக்கிறார். நம்ம கொஞ்சம் திரும்பி பரமாத்மாவுடைய வந்து அவங்களை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் வந்து என்னாச்சுன்னா அவங்களை வந்து நம்ம பார்க்கலை. பகவானிடமிருந்து நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டதுனால இந்த துன்பத்தை எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. வந்து நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறி போகும்போதும் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்குவோம்னா, நான் கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்து வந்ததனால்தான் எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர முடியும். நம்முடைய துன்பத்திற்கு காரணமே இதுதான் இல்லையா. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இதுதான் நம்முடைய துன்பத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் வந்து என்னாச்சுன்னா இதை நம்ம வந்து மறந்துட்டோம். தெரியாமல் வந்து இதுதான் என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரியே வந்து பற்பல ஜென்மங்களாக நம்ம வந்து பற்பல உடல்களை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து என்னாச்சுன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலை இல்லையா. ஒரு பாக்கியவான் ஜீவனுக்கு தான் ஆன்மீக குருவை சந்திக்கும் வாய்ப்பு வந்து ஏற்படுது.
இப்போ அதுதான் பகவான் வந்து காத்துட்ருக்காங்க, இந்த இந்த பிறவியில் வந்து ஜீவாத்மா வந்து என்னை நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் வந்து பகவானை வந்து ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம். நாம் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது கடவுள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. பகவான் வந்து கஷ்டப்படுத்தலை, நாம் தான் கடவுளுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து நம்ம உணராத ஒரு நிலையில் வந்து இருக்கோம். இதுதான் நம்முடைய நிலை இல்லையா? திரும்ப திரும்ப கஷ்டத்தை வந்து கொடுக்குறோம். ஏன்னா பகவானுக்கு வந்து நம்முடைய நிலையே வந்து இது கிடையாது. அப்போ வந்து நமக்காக இந்த உலகத்தையே படைக்கிறார். இப்போ இந்த உலகம் வந்து படைக்கணும், அப்போ இந்த உடல் வந்து வேணும்னு சொல்லி இந்த உடலுக்காக எவ்வளோ உணர்வு வந்து சாப்பிட்றதுக்காக இது எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே வந்து படைக்கிறார். இது ஆத்மாவுக்கு எதுவுமே தேவையில்லை இல்லையா? 2வது அத்தியாயத்திலேருந்து பார்க்குறோம் இல்லையா? ஆத்மா வந்து எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, நீரால் நனைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வரிசையை வந்து பார்க்குறோம். இப்போ ஆத்மாவுக்கு இந்த ஜடப்பொருள் இது எதுவுமே தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நாம் வந்து விரும்பிட்டோம். ஏன்னா பகவானுக்கு நம்ம மேலே அவ்வளோ பிரியம் இல்லையா? அவ்வளோ பிரியம் இல்லையா? ஒரு குழந்தை வந்து ரொம்ப அடம் பிடிக்குது இல்லையா? ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே வந்து அந்த குழந்தைக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் திரும்ப திரும்ப அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னாகும்? சரி போ, நீ போனால் தான் உனக்கு தெரியும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா குழந்தை மேலே பிரியம். அதே மாதிரி தான் பகவானுக்கு வந்து நம்ம மேலே நிறைய பிரியம். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த சூழ்நிலை எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறார். தெரியும், ஆனால் இருந்தாலும் பகவானுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை இந்த ஆத்மாவுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ அதனால் பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து இது எல்லாமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது வந்து என்னை நோக்கி வர்றதுக்காக அது வந்து விரும்பும். இப்போ அதுக்காக தான் பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா பகவான் வந்து திரும்ப திரும்ப அவதாரமாக வருகிறார், ஆச்சாரியர்களையும் அனுப்புகிறார், இந்த கிரந்தத்தை எல்லாமே விட்டுட்டு போகிறார். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் எல்லாமே. ஏன்னா இந்த துன்பம் வந்து இருக்குன்னு சொல்லி உணர்ந்த பிறகு இப்போ திரும்பி வரணும் இல்லையா? பகவான்கிட்ட போகணும் இல்லையா? இப்போ அந்த போகிறதுக்காக அந்த வழி வேணும் இல்லையா? எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ அந்த வழிமுறை எல்லாமே இங்கே இந்த கிரந்தத்தை எல்லாமே வந்து பகவான் விட்டுட்டு போகிறார். இப்போ இது எல்லாமே வந்து பகவான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து பகவானே வந்து ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி போயிருக்கிறார். இப்போ இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா பகவானுக்கு நம்ம மேலே பிரியம். அதெல்லாம் திரும்ப திரும்ப அவதாரத்தை எடுக்கிறார், திரும்ப திரும்ப ஆச்சாரியர்களை வந்து அனுப்புகிறார். அவங்களின் மூலமாக நம்முடைய உண்மையான நிலையை வந்து ஞாபகப்படுத்துகிறார் இல்லையாப்பா? அப்போ அவங்க மூலமாக நம்ம தெரிந்து கொண்டு திரும்பி வந்து இந்த ஜீவாத்மா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் சொன்னால் நல்லா வந்து புரியும் இல்லையா? ஒரு குழந்தை வந்து ஒரு விளையாடுறதுக்காக ஒரு இடத்துல உள்ளே வந்து போகுது. நானே வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல பார்த்தேன், திருப்பூரில், எந்த ஏரியான்னு தெரியல, இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து எப்படி இருந்தால் உள்ளே போனால் நிறைய கேம் வந்து தான் வந்து இருக்குது. என்ன கேம் வேணாலும் வந்து விளையாடலாம். நம்ம வந்து அதுக்கு வந்து பே பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு வந்து சொன்னாங்க, மொத்தமாக வந்து நம்ம பே பண்ணிடணும். இப்போ உள்ளே போய் 2 hours அப்படின்னாக்கா என்ன கேம் வேணாலும் விளையாடலாம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம வரலாம், இன்னும் வந்து கண்டினியூ பண்ணணும்னா இன்னும் வந்து பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே வர்றோம் இல்லையா? விளையாட வர்றோம். இப்போ கேம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? திரும்ப வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம். அதே மாதிரி தான். ஏன்னா என்ன ஆச்சு, இன்னும் வந்து நமக்கு அந்த கேம்லேயே ஆர்வம், திரும்பி பார்க்கல. அப்போ வந்து யாருக்கு அந்த கேமில் வந்து சலிப்பு வந்து ஏற்படுதோ அப்போ தான் பகவானை வந்து நம்ம வந்து திரும்பி பார்ப்போம். அதுக்காக பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறார். ஏன்னா துன்பம் வரும்போது தான் நம்ம வந்து பகவானை வந்து நினைப்போம் இல்லையா? அப்போ அதுக்காக தான் பகவான் அந்த துன்பத்தை வந்து கொடுக்கிறார், பகவானிடம் நம்ம திரும்பி வர்றதுக்காக. ஏன்னா இந்த சூழ்நிலையே நமக்கு வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இல்லையா? ஏன்னா வந்து ஒவ்வொரு அடியும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதத்துலேயும். பிரபுபாதரும் வந்து இது வந்து விளக்குறாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த ஒரு ரூபத்தை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. மாயா எப்போ வேணாலும் ஆபத்து வந்து நம்மை நெருங்கி கொண்டு இருக்கின்றது இல்லையா? காலம் நம்மை விழுங்கி கொண்டு இருக்கின்றது, மரணத்தின் பிடியில் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னாச்சு, இங்கே இருக்கின்ற இந்த மாயா சூழ்நிலையினால்